சம்சயம் உண்டாயிடுது. 21, 28 அப்படிங்கிறதாக 2 தினம். ஒரு சில பஞ்சாங்கங்களில் 21 பண்ணுங்கோன்னு போட்டிருக்கா, ஒரு சில பஞ்சாங்கங்களில் 28 பண்ணுங்கோன்னு போட்டிருக்கா. வாக்கிய பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம். ஏதோ தவறுதலாக 1-2 இது போல் நடக்கிறதுனால லோகம் பூரா எல்லாருக்கும் சிரமம். எல்லாருக்கும் இது என்ன, என்னைக்கு பூஜை என்னைக்கு பூஜைன்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கறதுன்னு ஒரு சம்பிரதாயம். இந்த முத்துசுவாமி தீட்சிதர் நமக்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக, நம்ம கிராமத்துக்கு பக்கத்தில் திருவாரூர் சுவாமிகளும் திருவாரூர் சுவாமிகள். இதுக்கு முத்துசுவாமி தீட்சிதர் தான் பிரமாணமாக சொல்லணும். அவர் ரொம்ப சாஸ்திரமும் வாசித்து மகான். நமக்கு கீர்த்தனையில் வரலட்சுமி விரதத்தை பற்றி ஒரு கீர்த்தனை பண்ணி, அந்த வரலட்சுமி மேலே ஒரு கீர்த்தனை பண்ணும்போது அதில் ரொம்ப விசேஷமாக என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ராவண பௌர்ணமி பூர்வசிய சுக்கிரவாரஹா அப்படின்னு அவருடைய கீர்த்தனையில் தர்மசாஸ்திரத்தை நமக்கு சொல்கிறார். இது போல் என்றைக்காவது சம்சயம் வந்துடும்னு அவருக்கு அன்றைக்கி ஒரு யோசனை உண்டாயிருக்கு. அப்போது அவருடைய கீர்த்தனையில் குழக்கட்ட மாதிரி இந்த ஸ்காந்தத்தில் உள்ளதான இந்த தர்மசாஸ்திரத்தை நமக்கு சொல்கிறார். அப்படின்னா ஸ்ராவண மாதத்தில் அடியோ ஆவணியோ அது பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடியதான சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற. அடுத்த வாரம் பௌர்ணமி வருது, அதுக்கு முன்னாடியான இந்த சுக்கிரவாரத்தில் பூஜை பண்ணுங்கோ. சாருமதியிலேருந்து ஆரம்பித்து அப்படி தான் பூஜை பண்ணியிருக்கான்னு அவருடைய கீர்த்தனையில் நமக்கு சொல்லித்தரார். அதோடு மட்டும் இல்லாமல் பார்வதியும் பரமேஸ்வராலும் பேசிக்கிறார். பார்வதிக்கு பரமேஸ்வரர் என்ன சொல்கிறாருன்னா, சுக்லே ஸ்ராவணிகே மாசி பூர்ணிமோபாந்திய பார்கவே. சுக்லபக்ஷத்தில் வரக்கூடியதான ஸ்ராவண மாதத்தில் பூர்ணிமாவுக்கு முன்னாடி வரக்கூடியதான பார்கவம். பார்கவம்னா வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையில் அந்த பூஜையை விசேஷமாக பண்ணினா எல்லாருக்கும் க்ஷேமம் உண்டாகும்னு பார்வதிக்கு பரமேஸ்வரர் அனுகிரகம் பண்ணி இதை சொல்கிறார். அவள் 2 பேரும் பேசிக்கிறா ஸ்காந்தத்தில் இப்படி ஒன்றும். அப்படி இன்றைக்கி பண்ணுறது தான் உத்தமம். இது பண்ண முடியலன்னு சில பேருக்கு இந்த ஸ்திரீகளுக்கான நிர்பந்தங்கள்லாம் உண்டாகும், சில பேருக்கு குழந்தைகள் பிறந்த விருத்தி உண்டாகும், சில பேருக்கு சில சிரமங்கள்லாம் உண்டாகுனா அதை பண்ண முடியலைன்னா அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் தாராளமாக பண்ணலாம். இருந்தாலும் முக்கிய காலம் அப்படின்னு சொல்கிறது இந்த பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடியதான இந்த வெள்ளிக்கிழமை. முக்கிய காலத்தில் நம்ம பூஜை பண்ணியிருக்கோம். இதில் இந்த பூஜையை பரமேஸ்வரனே பார்வதிக்கு பூஜையை பண்ண சொல்லி பார்வதி பூஜையை பண்ணி ஸ்கந்தனை குழந்தையாக அடைந்தாள் அப்படிங்கிறதாக விசேஷமாக தெரிகிறது. இந்த பூஜையை பண்ணதுனால பார்வதிக்கு சண்முக சுவாமி கிடைச்சார், முருகர் அனுகிரகம், முருகர் உண்டானார். இந்த பூஜையை பண்ணோம்னா வம்சவிருத்தி உண்டாகும், நிறைய சந்தானங்கள்லாம் உண்டாகும். பொதுவாக நம்ம எதுக்கு சிரமப்படுறோம்னா மகாலட்சுமியை அடையிறதுக்கு தான் சிரமப்படுறோம். ஏன்னா எவ்வளவு தான் நம்ம நல்ல லோகக்ஷேமமாக ஈடுபட்டாலும் தர்ம காரியங்களில் ஈடுபட்டாலும் தனக்குன்னு ஒரு தனம் உண்டாகணும், தன் குடும்பத்தில் ஒரு க்ஷேமம் உண்டாகணுங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த க்ஷேமமோ தனமோ மகாலட்சுமியோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தீர்மானமான விஷயம். அப்படி அந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகம் உண்டாகி எல்லா விதமான இகக்ஷேமமும் அடையணும்னா வரலட்சுமி விரதத்தை யார் பண்ணுறானோ அவனுக்கு எல்லா விதமான சௌக்கியமும் உண்டாகும், தீர்க்க சௌமங்கல்யமாக இருக்கும். அதாவது பக்தா ஜீவதசையில் ரொம்ப வருஷம் இருப்பா, நம்மளும் க்ஷேமமாக இருப்போம், அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அடைவோம். அதோடு கூட பரசௌக்கியமான மோட்சத்தையும் மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணுவா அப்படிங்கிறது தீர்மானமாக தெரிகிறது. இதில் ராஜா பத்ரஸ்ரவஸ்னு ஒரு ராஜா, அவள் பத்னி 2 பேருமா நல்லபடியாக ஆட்சி பண்ணிகிட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு குழந்தை, பொன் குழந்தை, ரொம்ப நல்லபடியாக வளர்க்குறா. அவனுக்கு உத்வாகம் பண்ணி கொடுக்குறா ஒரு இளவரசனுக்கு, மாலாதரன் அப்படிங்கிறதான இளவரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா அவள் 2 பேருமா அந்த ராஜ்யத்தை போய் ஆண்டுன்னு இருக்கா. அவளுக்கு க்ஷேமமாக இருக்கா. மகாலட்சுமி ஒரு நாள் இப்படி வர, மகாலட்சுமியுடைய உத்பவ தினம். மகாலட்சுமி எப்போ ஆவிர்வாவம் பண்ணான்னா துவாதசி வெள்ளிக்கிழமையில தான் பார்க்கடல்லேருந்து உண்டானா. எப்பயாவது இந்த பூஜையானது துவாதசியும் வெள்ளிக்கிழமையும் அடிக்கடி சேர்ந்துக்கும். அப்படி ரொம்ப விசேஷமான ஆவிர்வாவ தினம் அது. அப்படி அந்த மகாலட்சுமி ஒரு வயசான ரூபத்தை எடுத்துட்டு அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமாக இந்த பத்ரஸ்ரவசவா குடும்பத்துக்கு வரா. அங்கே வந்து அந்த அம்மாவை பார்த்து, நீ இப்படி ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கேன், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை துவாதசி சேர்ந்ததுக்கு புண்ணிய காலம், ஏதாவது மகாலட்சுமியை பூஜை பண்ணக்கூடாதா, இப்படி இப்போ போஜனம் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கியே சுகமா அப்படின்னு ஏதோ கேட்குறா. இப்படி வரலட்சுமி விரதத்தை உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்கிறா.
அவள் என்ன நினச்சுக்கிட்டா, ராஜ குடும்பம் மொழியோ ஏதோ இவ யாஜகம் கேட்டு வரா அப்படின்னு நினச்சிட்டு அந்த மகாலட்சுமியை ஏதோ குறைவா சொல்லி அங்கேருந்து துரத்தி விட்டுறான். ரொம்ப வருத்தமாகி மகாலட்சுமி இப்படியே வரும்போது அவளுடைய பொண்ணு என்ன பண்ணுறா, ஏன் இப்படி சோகமாக இருக்கேன்னு அம்மா இது மாதிரி துரத்தி விட்டுட்டா அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த சியாமபாலான்னு பேர் அந்த பொண்ணுக்கு, மாலாதரனை கல்யாணம் பண்ணிட்டு அவள் அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணணும், ஏன் இப்படி சோகமாக இருக்கேன்னா அம்மா விரட்டி விட்டாருன்னு இந்த பூஜையை சொல்லித்தரேன்னு சொன்னேன், உங்கள் அம்மா மதிக்கலைன்னு சொல்கிறா. சரி இந்த பூஜையை எனக்கு சொல்லுங்கோ நான் பண்ணுறேன்னு சொல்லி வரலட்சுமி விரதத்தை மகாலட்சுமியே எப்படி பண்ணணும்னு அவளுக்கு சொல்லி அந்த பூஜையை அவள் ராஜ்யத்தில் இருந்துட்டு எல்லா ஸ்திரீகளோடு கூட அனுஷ்டானம் பண்ணி பரமக்ஷேமத்தை அடைஞ்சு அந்த கிராமமே குழந்தையெல்லாம் பிறந்து எல்லா வித சௌக்கியத்தோடும் நல்லபடியாக இருக்குது. அதே சமயத்தில் மகாலட்சுமியை மதிக்காமல் அமைச்ச அந்த கிராமம் க்ஷீணிச்சுட்டே இருக்குது. அந்த பொண்ணுக்கு ரொம்ப வருத்தமாயிடுறது, அம்மா அப்பாவினுடைய ராஜ்யம் இப்படி சிரமமாக இருக்கேன்னு 2-3 குடத்தில் தானியங்கள், தனங்கள், ஸ்வர்ணம் இப்படி எல்லாத்தையும் குடமாக கொடுத்து கூடையில் கொடுத்து அனுப்புகிறா. எல்லாம் இந்த கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தா கரியாக போய்டுறது. ஏன்னா மகாலட்சுமின்னு இவள் அனுப்பிச்சுட்டா வெளியில், இவள் அமைச்ச தனங்கள் ஸ்வர்ணங்கள்லாம் கரியாக போய்டுறது. என்னடா பண்ணுறதுன்னு ஒரே சிரமமாக இருக்கும்போது அந்த அதே பூஜையை எப்படி பண்ணணும்னு வந்து சொல்லி கொடுத்து அந்த பூஜையை மறுபடியும் இவா பண்ணி இவா க்ஷேமத்தை அடைஞ்சா அப்படிங்கிறதாக இந்த வரலட்சுமி விரதத்தில் விசேஷமாக தெரிகிறது. அதோடு கூட பார்வதியும் பரமேஸ்வராலும் சொக்கட்டான் விளையாடுறா. அப்படி விளையாண்டுன்னு இருக்கும்போது பார்வதி சொல்கிறா, நான் தான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறா பரமேஸ்வரன்ட்ட. அப்படி சொல்லும்போது சித்திரநேமி அப்படின்னு ஒரு கணதேவதை, அந்த சித்திரநேமிங்கிற கணதேவதையை கூப்பிட்டு பரமேஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் விளையாடுறோம், இதில் என்ன யார் ஜெயிச்சாங்கிறத நீ மத்தியமமாக இருந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த சித்திரநேமி பரமேஸ்வரன் தான் ஜெயிச்சார்னு சொல்லிவிடுறார். அம்பாளுக்கு ரொம்ப தாபமாகிடுறது. நீ பூமியில் போய் ஒரு தடாகத்தில் இருக்கணும், உனக்கு எல்லா விதமான யசஸும் போயிடும், உனக்கு சர்ம வியாதி வந்துடும்னு சாபம் கொடுத்துட்றா. பரமேஸ்வரன் இப்படி பண்ணப்படாது, ரொம்ப அவள் நம்ம பக்தன், பொய் சொல்லாதவன், நீ அப்படி சொல்லப்படாது, அவளுக்கு சாப விமோச்சனம் நீ தான் வழி சொல்லணும்னு பார்வதிகிட்ட கேட்க, இந்த தடாகத்தில் வாசம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவகன்னிகைகள் ஸ்திரீகள்லாம் சேர்ந்து வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுவா. அந்த அனுஷ்டானத்தை தரிசனம் பண்ணி பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுட்டான்னா இவனுக்கு பழையபடி எல்லா க்ஷேமும் உண்டாகும்னு அம்பாள் அனுகிரகம் பண்ணேன். இவனும் அதே மாதிரி தடாகத்தில் வாசம் பண்ணிட்டு இருக்கான். அப்போது நிறைய ஸ்திரீகள்லாம் சேர்ந்து வரலட்சுமி விரதத்துக்கு ஸ்நானம் பண்ணி நிறையா பூஜைக்கு பழங்கள் புஷ்பங்கள்லாம் கொண்டு தயார் பண்ணிட்டு இருக்கா. இந்த சித்திரவேமிக்கு தோன்றது, ஆகா நமக்கான விடிவு காலம் உண்டாக போகிறது, அம்பாள் அனுகிரகம் ஆகிடுதுன்னு சொல்லி என்னம்மா பண்ண போகிறேன்னு கேட்டோன்னே, இது சுக்ல மாத பூர்ணிமைக்கு முன்னாடி வரக்கூடியதான பிருகுவாசனம், இதில் வரலட்சுமி விரதம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. நானும் இந்த பூஜையில் கலந்துக்கிறேன், எனக்கு இது மாதிரி அம்பாளுடைய சாபம் இருக்குது, நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ல அவனையும் சேர்த்துட்டு இந்த பூஜையை பண்ணி வரலட்சுமி விரதத்தை ஏதாவது பண்ணி நல்லபடியாக பூஜை பண்ணுறா. அந்த பூஜையை பண்ணி பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுக்கிறார். அப்படி ஸ்வீகரிச்சோன்னா இவருக்கு அந்த சர்ம வியாதியெல்லாம் இல்லாமல் போய் பழையபடி அந்த சரீரங்கள்லாம் உண்டாகி அம்பாள்கிட்ட போயிடுறார். அவரும் இந்த 5 பேருக்கு தானம் கொடுக்குறார். இந்த பூஜையை பண்ணதுக்கு அப்புறமா வாயன தானம்னு குழக்கட்டை பொங்கல் ஏதோ பணங்கள்லாம் தனங்கள்லாம் சேர்த்து சுவாசினிகள், பிராமணன், சந்நியாசி, தெய்வம் அம்பாளுக்கே ஒரு வாயனம் கொடுக்குறார், சுவாசினிக்கு கொடுக்குறார், ஒரு பிராமணனை கொடுக்குறார், ஒரு பிரம்மச்சாரியை கொடுக்குறார், ஒரு சன்னியாசியை கொடுக்குறார். இதுபோல் 5 பேருக்கு வாயன தானம் கொடுத்து தன்னுடைய சாப விமோச்சனமாகி மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிட்டு நேராக பார்வதி லோகத்தை அடைஞ்சு பரமேஸ்வரன் பார்வதி இருக்கிற இடத்துக்கு கைலாசத்துக்கு போயிடுறார். இதுபோல் எனக்கு சாப விமோச்சனம் ஆச்சு மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தினால, எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ல பரமேஸ்வரன் இந்த கைலாசிலேயே வாசம் பண்ணி சௌக்கியத்தை அனுபவிப்பேன், பின்னாடி வைகுண்ட மோட்சம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதாக அனுகிரகம் பண்ணி இந்த வரலட்சுமி பூஜையினால் இப்படி ஒரு பெரிய அனுகிரகம் கிடைக்கிறதுன்னு தீர்மானமாக தெரிகிறது. அப்படிப்பட்டதான இந்த வரலட்சுமி பூஜையை அனுஷ்டானம் பண்ணினோம்னா நமக்கு பூமியில் பரம ஐஸ்வர்யமும் கிடைக்கும், குடும்ப விருத்தி, இந்த குழந்தையெல்லாம் பிறக்கிறது தான் ரொம்ப முக்கியம், அது நடக்கும். இப்போ பௌத்திரன் பிரபௌத்திரன்லாம் நம்ம பார்க்க முடியும், பேரன் கொள்ளு பேரெல்லாம் பார்த்து நம்ம சதாயுஷத்து தீர்க்கமாக இருந்து நம்ம சுவாமியையும் அடைவோம் அப்படிங்கிறது தீர்மானம். அப்படிப்பட்டதான இந்த வரலட்சுமி பூஜையை விசேஷமாக இந்த கிராமத்தில் கொண்டாடி இருக்கோம். நம்மளும் க்ஷேமத்தை அடைஞ்சு எல்லாரும் க்ஷேமத்தை அடையணும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை பண்ணிப்போம்.